அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் G7 டிவி. நான் உங்கள் ஜார்ஜ். உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு பெரும் சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. இதை கேட்டா அனைவருக்கும் ஈரக்குலையே நடுங்கும், தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு பெரும் சம்பவம் தான் நடந்திருக்கு. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்பவர் யாரு? கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்கள்ல இதை பத்தின செய்தி நீங்க வெளியே வந்துகிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது 2008 அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்போடைய நண்பரான எப்ஸ்டைன் தான் இந்த கொடூரமான வேலையை செய்திருக்கார். இவர் செய்த வேலை என்ன? இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் என்ன? இவர் பேசிக்கலியே ஒரு சிறார் பாலியல் குற்றவாளி. அதாவது சிறுமிகளை கடத்தி போய் பாலியல் கொடுமை செய்து அவர்களை கொலை செய்வது. அந்த மாதிரி வழக்கில் தான் இவர் முதல்ல கைது செய்யப்படுகிறார். பின்பு அவரை அந்த கோர்ட் விடுதலை செய்யப்படுகிறது. இந்த செய்தி திரும்பவும் அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டு எப்படி அவரை சிறையில அடைச்சாங்கன்னா, ஊடகத்துல நிருபராக பணியாற்றிய ஒரு நபர் தான் அங்க பாதிக்கப்பட்ட பல மக்களை சந்திச்சு அவங்கள்ட்ட ஒரு ஆவணங்களா சேகரிக்கிறாங்க, திரும்பவும் அதை வெளியிடுறாங்க. இதனால கொந்தளிச்ச நீதிமன்றம் திரும்பவும் அவரை கைது செய்து சிறையில அடைக்கிறாங்க. அவரு சிறையில இறந்து விடுகிறார். நடந்தது என்ன? இவரு லோக்கல்ல அங்க உள்ள பொலிட்டிஷியன் அவரோட சப்போர்ட்ல என்ன பண்றாரு, அங்க உள்ள நீதிபதிகள், அட்வொகேட்ஸ் போன்றவர்களுக்கு சிறுமிகளை விருந்தாக்குறாரு. அதுவும் பாதிக்கப்பட்ட ஏழையின் வறுமையில் பிடியில இருக்கக்கூடிய சிறுமிகளை ஆசை வார்த்தை கூறி அவர்களுக்கு பணம் அதிகம் தந்து அரசியல்வாதிகளுக்கும் பெரிய மல்டி மில்லியனர்ஸ்களுக்கும் மசாஜ் செய்ய சொல்லி பணம் கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள். இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு பணம் சேர சேர அமெரிக்காவின் பகுதியிலேயே ஒரு ஐலாண்டை வாங்குறாரு. அதற்கு இவர் பேரிலேயே எப்ஸ்டைன் அப்படின்னு அந்த தீவுக்கு பேர் வைக்கிறார். பிறகு இவருடைய வட்டாரம் சர்வதேச அளவுல உலக அரசியல் தலைவர்களுக்கு வரை நீளுது. இதுல குறிப்பா சொல்ல போனா நமது இந்திய பிரதமர் மோடி அவர்களுடைய பேரும் இடம்பெற்றிருக்கு, அனில் அம்பானியுடைய பேரும் இடம்பெற்றிருக்கு. இதுல பிரபலங்களான மைக்கேல் ஜாக்சன், பில்கேட்ஸ், எலான் மாஸ்க் போன்ற பல பிரபலங்களுடைய பேரும் இதுல அடிபட்டு. சரி, இங்க என்ன நடக்குது அப்படி பார்த்தா, உலகம் முழுவதும் உள்ள சிறுமிகளை கடத்தி அந்த தீவு கொண்டு போய் அவர்களை வைத்து இந்த அரசியல்வாதிகளுக்கு பாலியல் ரீதியாக இவர்களுக்கு துன்பம் கொடுப்பதும் தெரிய வந்திருக்கு. அங்க உள்ள பாதாள கிடங்குல இந்த சிறுமிகளை பயமுறுத்தி அந்த மரண பீதியில இருக்கும் பொழுது ஒரு ஹார்மோன் சுரக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹார்மோன் ரத்தத்துல சுரந்த பிறகு அந்த சிறுமிகளுடைய ரத்தத்தை இந்த அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் அருந்துவதாக கூறப்படுகிறது. பின்பு அந்த சிறுமிகளை சமைத்து உண்பதாகவும் பல வீடியோ ஆதாரங்கள் இப்ப வெளிவந்த வண்ணமே இருக்கிறது. சரி, அவர்களை ஏன் இவர்கள் உண்ண வேண்டும்? அதாவது மரண பயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் ஒருவித அமில தன்மை உடலில் சுரப்பதாகவும் அந்த அமிலம் கலந்த இரத்தத்தை பருகினால் இவர்கள் இளமையாக வாழ்வதாகவும் அறிவியல் கூற்றுப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் தான் பெரும் கோடீஸ்வரர்கள் 60 வயதாக இருந்தாலும் கூட தோல் சுருக்கம் இல்லாமல் தோற்றம் அளிக்கின்றனர். பெரிய பெரிய பிரபலங்களும் அந்த தீவிற்கு தனி ஜெட் மூலமாக எப்ஸ்டைனால் அழைத்து செல்லப்பட்டு அங்க இதே வேலையாக நடந்திருக்கிறது. ஒரு சமயத்துல இது வெளி உலகத்திற்கு தெரிய வர சிறையில் இருந்த எப்ஸ்டைன் சூசைட் செய்து கொள்கிறார் என்ற ஒரு தகவல்ல செய்தியை முடிச்சிடுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு அவரு இதோடைய அனைத்து ஃபைல்களையும் வெளியில விடுவேன் என்று சொன்னாரு. ஆனா வெளியிடவில்லை. அதன் பிறகு நீதித்துறையும் அவருக்கு கால அவகாசம் கொடுத்தாங்க, அவர் வெளியிடல. இந்த செய்திகள் அனைத்தும் நீதித்துறையிடம் 1,80,000 புகைப்படங்களும் 2,000 வீடியோக்களும் இருக்கிறது. இதுல சில புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் இப்ப வெளில வந்திருக்கு. இதுவே இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னா, இன்னும் பல வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியிட்டா இன்னும் எவ்வளோ அதிர்ச்சி நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் யூஎஸ்ல உள்ள அந்த தீவை மட்டும் நம்ம பேசுறோம்? ஆனா இது இந்தியாவிலே நடக்கலையா அப்படின்னா நடந்திருக்கு.
எங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு வடக்குல ஒரு குறிப்பிட்ட ஒரு கோவில்ல இளம்பெண் குடும்பம் காணாமல் போகிறது. இந்த செய்தி அனைத்து மீடியாவுக்கும் தெரிகிறது. அங்க போய் பார்த்தா தோண்ட பிணங்கள் வருது. அதுக்கப்புறம் அந்த செய்தியை வெளியிடக்கூடாது என்று அரசே நிறுத்தி அந்த செய்தியை அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுல பல பேரும் ஈடுபட்டு வந்ததாக அது பெரிய பூதாகரமாக ஆகி கொண்டிருந்த நிலையில ஊடகத்தெல்லாம் மூடி மறைத்து விட்டது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 2026க்கு பிறகு இந்த ஜனவரி மாதம் 2 வாரங்கள்ல மட்டும் இது வரைக்கும் 807 பேரை இந்தியாவில் காணவில்லை. அதுல குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் காணவில்லை அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு பெரிய அதிர்ச்சியை அளிக்கிறது. அப்ப இவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஐலண்ட் போல இந்தியாவிலையும் இங்க இருக்கா என்று நம்ம பார்க்கணும். அதனால தான் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மிகப்பெரிய உண்மை வெளியே வரும் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா ஒரு அரசு ஒரு கட்சி அந்த ஆட்சியில இருக்கும்போது அதனுடைய குற்றங்கள் எதுவும் வெளியில வராது. அந்த கட்சி ஆட்சியை இழந்த பிறகு அது செய்த ஊழல் அனைத்து குற்றங்களும் வெளிவரும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இதுவரை பாஜக தோற்கவில்லை, தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று தற்போது உங்களுக்கு புரிய வரும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல முக்கியமா பாஜக அமைச்சர்கள் பலரும் சிக்குவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுல நரேந்திர மோடியுடைய படமும் அவருடைய நண்பரான அனில் அம்பானி படமும் இதுல இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் எத்தனையோ அமைச்சர்களோ கோடீஸ்வரர்களோ சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களும் ஒரு பிரான்ச்சை இந்தியாவில் ஆரம்பிச்சு இதே போல் குற்றத்தை வெளி உலகத்திற்கு தெரியாமல் செய்து வருகிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் இப்பொழுது மக்கள் மத்தியில எழுந்து வருகிறது. ஏனென்றால் கடந்த 2025 வருடம் மட்டும் 25,000 பேருக்கு மேல காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கூறுகிறது. அப்ப இங்கே காணாமல் போகும் பெண்கள் அனைவரும் எங்கே இருக்கிறார்கள், எங்கே கொண்டு செல்லப்பட்டார்கள், தற்போது அவர்களின் நிலை என்ன? கடந்த 2 வாரங்களில் மட்டும் 807 பேரை காணும். அவர்களுக்கு என்ன ஆயிற்று? புரியாத புதிராக இருக்கிறது. இதற்கு விடை எப்போது கிடைக்கும்? இங்கு சரியான எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கேள்வி எழுப்பி நாடாளுமன்றத்தில் கூச்சலிட்டால் மட்டுமே மக்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் BNB ஹோம்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குங்க. ஆமாங்க, என்ன கனவு அது? வேற என்ன, சொந்தமா வீடு வாங்கி அதுல குடி போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த கனவு தான் உங்களுக்கு நிறைவேற்ற வந்துட்டாங்க BNB ஹோம்ஸ். எல்லாருக்கும் சொந்த வீடு என்பது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நினைவாக்க வந்திருக்கிறது உங்களுடைய BNB ஹோம்ஸ். 3 BHK 4 BHK டூப்ளெக்ஸ் வில்லாக்கள் அவைலபிளா இருக்குங்க. உங்களுடைய பட்ஜெட்லயே வாங்கக்கூடிய வில்லாக்கள் தான் நம்ம BNB ஹோம்ஸ்ல இப்ப சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜெயா நகர்ல பெரும்பாக்கத்துல இருக்குங்க. சித்தலாப்பாக்கம் மேடாவாக்கம் ரோட்ல தான் இது அமைஞ்சிருக்கு. இங்க உங்களுக்கு பக்கத்துல ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் IT கம்பெனி, இந்த மாதிரி பல வசதிகள் உங்களுக்கு அங்கேயே இருக்கு. நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு சேஃபான இடம் தான். இவங்க இப்ப ஃபெஸ்டிவல் ஆஃபரா உங்களுக்காக ஃப்ரீ மாடுலர் கிச்சன், சோலார் பேனல் சிஸ்டம், CCTV கேமரா, RO பியூரிஃபையர், வீடியோ டோர் போன், இந்த மாதிரி வசதி எல்லாம் உங்களுக்காக செய்து கொடுக்குறாங்க. உங்களுக்காக உங்களுடைய பட்ஜெட்லயே நீங்க வாங்கக்கூடிய விலையிலேயே ஸ்கொயர் ஃபீட் வெறும் 8,500 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க. வில்லாக்களை பாருங்க. பார்த்தவொடனே உங்களுக்கு பிடிச்சிரும். உடனே புக் பண்ணிட்டு நீங்க குடி போக வேண்டியதாங்க. அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? வாங்க, உடனே போலாம், புக் பண்ணலாம், உங்க கனவு இல்லத்தை வாங்கலாம்.